2026ஆம் வருஷம் கும்ப லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். அதாவது முக்கியமான கிரக நிலைகள் உங்க தொழில், காசு பணம், அப்புறம் பர்சனல் லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல உங்க தொழில் அப்புறம் பண விஷயம் பாருங்க. 2ஆம் வீட்ல சனி இருக்கு. அதனால பணம், பதவிக்கு நீங்க போடுற எஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கூடவே முதல் வீட்ல ராகு இருக்கிறதால மனசுல இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஜூன் மாசம் வரைக்கும் குருவோட பார்வை ராகுவுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அதனால பெரிய டார்கெட்ஸ் வச்சு ஓடுவீங்க. அதுக்கப்புறம் குருவோட பார்வை சனி மேல விழும்போது நீங்க பண்ற வேலைக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, அதாவது ஒரு நிலைத்தன்மை கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எதிர்பார்த்த ஒண்ணு கிடைக்காம போகலாம். ஆனா அதுக்கு பதிலா வேற ஒண்ணு கிடைச்சி ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆயிடும். அடுத்ததா 2வது விஷயம், குடும்ப வாழ்க்கை. இப்போ வேலை காசுன்னு இப்படி ஓடிட்டே இருக்கும்போது ஃபேமிலிக்கு டைம் இருக்குமா? அது கொஞ்சம் டவுட்டு தான் இல்லையா? உங்க கவனம் முழுக்க உங்க இலக்கு மேல தான் இருக்கும். அதனால குடும்பம், காதல், உறவுகள் இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குறது கொஞ்சம் சவாலா தான் இருக்கும். கடைசியா சில ஜெனரல் அட்வைஸ். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு காம்ப்ரமைஸ் இயர். ஆனால் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்காதீங்க. குறிப்பா ராகு கொடுக்குற அந்த வேகமான எண்ணங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் பெண்கள், நீங்க கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டியிருக்கும். முக்கியமா உங்க ஜாதகத்துல ராகு அல்லது கேது தசை நடந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருங்க. பொறுமையா முடிவெடுங்க. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரே வரியில சொல்லணும்னா 2026 கும்ப லக்னத்துக்கு போராட்டமும் சமரசமும் சேர்ந்த ஒரு வருஷமா இருக்கும். உங்க ஆசைகளை சரியா ஹேண்டில் பண்ணீங்கன்னா போதும், ஸ்டெபிலிட்டி தானா வரும்.